உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், குழந்தை மயக்கம் போட்டுருச்சு சார். என்னாச்சு? அஞ்சலி ஸ்வீட் சாப்பிட்டதுனால என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு? உங்க கடையில சாப்பிட்ட ஸ்வீட்னால தான் என் குழந்தைக்கு இப்படி ஆச்சு. ஐயோ 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 அட கடவுளே. ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? ஹாஸ்பிடலுக்கு போங்க ரோஷினி, சார், போங்க. ரோஷினி உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. என்ன சார் இது? அஞ்சலி ஸ்வீட்ல என்னதான் நடக்குது? ஆல்ரெடி உங்க பிரான்ச்ல ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ட 2 குழந்தைங்க சீரியஸா இருக்காங்க சார். இங்க என்னன்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தை மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கு. என்னதான் சார் நடக்குது? இதோட 3 குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அஞ்சலி ஸ்வீட்டை நிரந்தரமா இழுத்து மூடி சீல் வச்சிருவோம் சார். இல்ல சார், ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியற வரைக்கும் உங்க அஞ்சலி ஸ்வீட்ல இருந்து எந்த ஸ்வீட்டும் யாருக்கும் சப்ளை பண்ணக்கூடாது. ஏற்கனவே சோசியல் மீடியால உங்க கடையை பத்தின நியூஸ் லீக் ஆகி டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு சார். சார், அந்த நியூஸை காட்டுங்க சார். சார், அஞ்சலி ஸ்வீட் சாப்பிட்ட 2 குழந்தைங்க மயக்கமே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்க சார்? சுத்த வேஸ்ட் சார். முன்ன மாதிரி கடையில டேஸ்டே கிடையாது சார். சுத்த வேஸ்டா இருக்கு சார். அந்த கடை பக்கம் போறதே இல்லை சார். எங்க மேடம், முன்னாடி மாதிரி டேஸ்டே இல்ல. அது மட்டுமா, கஸ்டமரை மரியாதை இல்லாம நடத்துறாங்க. ஏன் சார் இப்படி இருக்குன்னு கேட்டா வேணும்னா வாங்கு, இல்ல போயிட்டே இருன்னு சொல்றாங்க. எங்க மேடம், நெய்யோட வாசனையே இல்ல. முன்னெல்லாம் அஞ்சலி ஸ்வீட்ஸ் அவ்வளவு அருமையா இருக்கும். இப்பெல்லாம் வாயிலே வைக்க முடியல மேடம். என்ன மேடம், நீங்க இங்க இருக்கும்போதே தரமில்லாத ஸ்வீட்டை கஸ்டமருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் அசோசியேஷன் தலைவரா இருந்தும் எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்களே மேடம். சார், நான் இப்பதான் ஸ்வீட் அசோசியேஷன் தலைவரா பொறுப்பேற்றிருக்கேன். அது மட்டும் இல்ல சார், தேவநாயகம் ஐயா சொன்ன மாதிரி எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. எனக்கு உங்க ஃபேமிலி பத்தி ரொம்ப நல்லா தெரியும். என்ன சொல்ல வரீங்க மேடம்? அப்ப அந்த 3 குழந்தைகளுக்கு நடந்த விஷயம் இவங்கனால இல்லைன்னு சொல்ல வரீங்களா மேடம்? ஆஹா, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. எதனால இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு நீங்க ஒரு பக்கம் விசாரிங்க. ஸ்வீட் அசோசியேஷன் தலைவரா நானும் ஒரு பக்கம் என்கொயரி ஆரம்பிக்கிறேன். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இவங்களுக்கு டைம் கொடுங்க. அஞ்சலி ஸ்வீட்ஸ்னால தான் இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சுன்னா நீங்க உடனே அபிஷியலா என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதை எடுங்க. ஓகே மேடம். மேடம் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு போறேன். அதுக்குள்ள உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கணும். அதை விட முக்கியம், அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.